வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5G ஃபோனில் பேட்டரி கனெக்டர் பின் எப்படி இருக்கும், ப்ளஸ் சார்ஜிங் சர்க்யூட்டில் என்ன மாதிரி ஐசி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபியூல் கேஜ் செக்ஷன் எப்படி வேலை செய்யுது, ஸ்டண்ட் ரெஸ்டர் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மெயினாக வந்து சர்க்யூட்டை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா ஃபால்ட்டுக்கும் சொல்யூஷன் கண்டிப்பாக நம்ம சர்க்யூட்டை பேஸ் பண்ணாலே கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பேட்டரி கனெக்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்பில் பின் இருக்கும், அந்த பின்னோட பேர் என்ன, அது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகும், அப்புறம் ஃபியூல் கேஜ் ஐசி எங்கே இருக்குது, ப்ளஸ் சார்ஜிங் டைப்பில் வந்து என்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு வந்து சார்ஜிங் ஐசி பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி ஸ்லோ சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் கம்ப்ளைண்ட் எப்படி வரும், அதேமாதிரி டெம்பரேச்சர் லைன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஃபோன் டெட் கண்டிஷனில் இருந்தால் பேட்டரி பாயிண்டில் என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் முழுமையாக வந்து சர்க்யூட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிற மெத்தடை வந்து இதில் கிளியராக சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஒரு 5G ஃபோன் கான்செப்ட் தான் முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி சார்ஜிங் ஐசியை பற்றியும் ப்ளஸ் பேட்டரி பின்னை பற்றியும் தான் இந்த கான்செப்ட்டில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். சார்ஜிங் சர்க்யூட் ஐசி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாடல் வந்து சார்ஜிங் ஐசி 2-3 ஐசி வருது. பவர் ஐசி சிலது 4 ஐசி கூட பவர் ஐசி இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக நம்ம பவர் சப்ளை கான்செப்ட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சார்ஜிங்கும் ப்ளஸ் பேட்டரி பின்னோட கான்செப்ட்டும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பேட்டரி கனெக்டரோட ஃபங்க்ஷனை பற்றியும் சார்ஜிங் சர்க்யூட்டை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ லேட்டஸ்ட் மாடல் வரக்கூடிய இந்த 5G ஃபோனில் பேட்டரி கனெக்டர் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த சைடு 4 பாயிண்ட் வந்து கிரவுண்டு மைனஸ் பாயிண்ட்டு. இந்த ப்ளஸ் பாயிண்டோட பேர் வந்து வி பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பாயிண்ட்டுக்குமே கனெக்ஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டுருக்கும். இந்த பாயிண்ட்டோட கனெக்ஷன் டேரெக்டாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து ஸ்டண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதை கரண்ட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் மில்லி ஓம்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர். இது வி பேட்டரிலேருந்து வரக்கூடிய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டோட ஒரு எண்டில் கனெக்ட் ஆகி வருது. ரெஸ்டோட அடுத்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 9 பின் வரக்கூடிய ஐசியில் கனெக்ட் ஆகுது. இந்த ஐசியோட பேர் வந்து ஃபியூல் கேஜ்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் சார்ஜிங் ஐசியிலே கனெக்ட் ஆகும் சில ஃபோனில் வந்து இந்த மாதிரி தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ எதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஃபியூல் கேஜ்னால் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இது கரண்ட் சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சார்ஜிங் ஐசிலையும் கண்டிப்பாக இது இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்தவரை காமனாக ஒரு மாடல் பொறுத்தவரை எப்படிலாம் சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். இதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பெரும்பாலும் வந்து சார்ஜ் ஏறல, ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரி கனெக்டரோட பாயிண்ட்டில் அந்த கரண்ட் சென்ஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் ஸ்டண்ட் ரெசிஸ்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதோட லைன் பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் கேஜ் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஃபியூல் கேஜ் சர்க்யூட்னு பார்க்கும்போது பாருங்கள், பின் வந்து A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 மொத்தம் 9 பின் இருக்குது. அதில் இந்த பேட்டரியோட வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் லைன் டேரெக்டாக வந்து C1க்கும் C3க்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. C2 வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் சென்ஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டில் கனெக்ட் ஆகிடுது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த சர்க்யூட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது எல்லா ஃபோன்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இதை ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஃபோன் ப்ராப்பராக வேலை செய்யாது, பேட்டரியை சப்போர்ட் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிரவுண்டுன்றது காமனாக நிறைய இடங்களுக்கு போயிட்டுருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த பேட்டரி கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை பொறுத்தவரை டெம்பரேச்சர் லைனும் பேட்டரி ஐடி லைனும் கண்டிப்பாக முக்கியமான லைனு. அப்போ டெம்பரேச்சர்னு பண்ணும்போது ஹீட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய விஷயம், பேட்டரியில் எவ்வளோ ஆம்பியர் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் ஆகும், எவ்வளோ சார்ஜ் ஏறும், அந்த கான்செப்ட்டு கண்டிப்பாக இந்த பின்னு கனெக்ட் ஆகிருக்கணும். இதில் இருக்க தெர்மிஸ்டர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த செக்ஷன் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக அந்த ஃபோன் வந்து பேட்டரி கனெக்ட் ஆகாது. அதாவது பேட்டரியோட டெம்பரேச்சர் வச்சு தான் ப்ராப்பராக சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறலை இல்லை ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா விஷயம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணும்போது பேட்டரி கனெக்டரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி வரணும். இதில் பாருங்கள், இந்த ஐசியில் B1 காலில் வந்து ஒரு ரெசிஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உதாரணத்துக்கு 100K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸை B3 காலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. B2 வந்து மைனஸ். அதோட அடுத்த எண்டு பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து வரக்கூடிய எண்டு வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டு பவர் ஐசியோட 47வது பின்னில் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ இது என்ன பவர் ஐசி எந்த நம்பர்னு சொல்லி தெரிஞ்சு தான் சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஐசியோட காமன் கான்செப்ட் சொல்கிறேன், ஒரு ஐசி எடுத்துட்டால் எத்தனாவது பின்னுன்றது கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போது டெம்பரேச்சரில் வந்து 3 இடத்துல கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த 3 ரெசிஸ்டர் வந்து டிவைட் பண்ணக்கூடிய கான்செப்ட் எப்படி டிவைட் பண்ணும், டிவைடர் சர்க்யூட்டா இல்லை புல்லப் ரெசிஸ்டரா, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ரெசிஸ்டர் டிவைட் பண்ணி என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் கொடுக்கும் இந்த இடத்துல
அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பேட்டரி வழியாக கனெக்ட் பண்ணக்கூடிய லைன். இதில் எந்த லைன் மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ண முடியாது. இது பவர் ஐசியில் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன். இந்த லைன் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ண. நான் சொல்கிறது காமன் கான்செப்ட். எந்த 5G ஃபோனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இது டெம்பரேச்சர் லைனு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஐடி லைன் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நேராக என்ன செய்கிறாங்க, டேரெக்டாக வந்து சிபியூவில் ஒரு லைன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிபியோட லைன் வந்து AY4ன்ற பின்னில் கனெக்ட் ஆகுது, சிபியூவில் கனெக்ட் ஆகுது. அந்த ரெஜிஸ்டர் அடுத்து எண்டு பாருங்கள், அந்த பேட்டரி ஐடியோட கனெக்ஷன் ரெஜிஸ்டருக்கு முன்னாடி பாருங்கள், நேராக வந்து இது DSGSன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, ட்ரெயின் கேட்டு சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாஸ்பெட்டுன்னு சொல்லுவாங்க. சில ஃபோனில் இந்த மாஸ்பெட் இருக்கும், சில ஃபோனில் மாஸ்பெட் இருக்காது. அப்படி மாஸ்பெட் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ட்ரெயின் காலில் வந்து நம்மளுக்கு இந்த பேட்டரி ஐடியோட லைன் கனெக்டாக இருக்கும். அல்லது ரெஜிஸ்டர் டேரெக்டாக வந்து நம்மளுக்கு சிபியூவில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாஸ்பெட் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, VREG 1.8 வோல்ட், இது LDO வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வோல்ட் வழியாக நம்மளுக்கு கனெக்ஷன் சப்ளை கிடைச்சாதான் இந்த மாஸ்பெட் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது அந்த லைன் கனெக்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் கண்டிப்பாக டேரெக்டாக சிபியூவில் இந்த பின் கட் ஆனாலும் பேட்டரி கான்செப்ட் ஐடியோட லைன் கண்டிப்பாக கனெக்ட் ஆயிரும். அந்த சர்க்யூட் பேட்டரி சப்போர்ட் பண்ணாது, இல்லை சார்ஜ் ஏறாது. கண்டிப்பாக அந்த சார்ஜர் சர்க்யூட்டு கண்டிப்பாக பேட்டரி தெர்மல் லைனும் பேட்டரி ஐடி லைனும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்குறது VBAT சென்ஸ் பாசிட்டிவ், VBAT சென்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்போது இதே எல்லாமே பாருங்கள் பேட்டரியிலேருந்து தான் எடுத்து கனெக்ட் பண்ணி, இது பேட்டரி கனெக்டரு. பேட்டரி வழியாக நம்ம இந்த செக்ஷன் ஒன்றும் வேலை செய்யணும். அப்போ ஒவ்வொன்றுமே ப்ளஸ் மைனஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பேட்டரி ஐடியும் டெம்பரேச்சர் லைன் சர்க்யூட்டுக்கு முக்கியம். அடுத்து VBAT சென்ஸ் பாசிட்டிவ் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் நேராக எங்கே போகுது பாருங்கள். இது ஒரு சார்ஜிங் சர்க்யூட்டு, ஒரு சார்ஜிங் ஐசி. அதில் டேரெக்டாக வந்து நமக்கு A7 அந்த பின்னில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்டரி சென்ஸ் பண்ணுற லைன் தனியாக இருக்கும். அதேமாதிரி அது பாசிட்டிவ் லைன். பேட்டரி சென்ஸ் பண்ண நெகட்டிவ் லைனும் டேரெக்டாக B7 அந்த ஐசியோட B7 காலில் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த லைன் ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் கண்டிப்பாக பேட்டரியை சென்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார்ஜர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் சார்ஜரோ ஸ்லோ சார்ஜர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை சென்ஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகாது. அதேமாதிரி கரண்ட் சென்ஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆம்பியர் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றது செக் பண்ண முடியாது. அப்போ ப்ராப்பராக சார்ஜ் ஏற வைக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு. பேட்டரி பாயிண்டில் VBAT எப்படி கனெக்ட் முக்கியமோ அதேமாதிரி சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு சென்ஸ் பண்ண லைன் கண்டிப்பாக முக்கியம். அதே லைன் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபியூல் கேஜ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா A1, A2, A3 3 கால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் A1ல் ரெசிஸ்டர் வச்சு, அதாவது VRG LDO வோல்ட் 1.8 வோல்ட் கொடுக்குறாங்க. அந்த வோல்ட் லைன் டேரெக்டாக நம்மளுக்கு வந்து சிபியூவில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து டிவைட் பண்ணக்கூடிய கான்செப்ட் இங்கே நடக்குது இதில். அதே மாதிரி இந்த சர்க்யூட் ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டோகால் சிக்னல் வேணும். அதாவது இதை I2Cன்னு சொல்லுவாங்க. I2C சீரியல் கிளாக்குன்னு சொல்லுவாங்க, டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த 2 பாயிண்ட். அப்போ எந்த சர்க்யூட் வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக டேட்டா கிளாக் லைன் இருக்கணும். அப்போ அந்த கிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் நெக்ஸ்ட் SW சார்ஜர்னு சொல்லி இது ஒரு தனி சார்ஜிங் ஐசி. இந்த ஐசி ஃபங்க்ஷன், இந்த ஐசியும் இந்த சார்ஜிங் ஐசியும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சிபியூலேருந்து இந்த கிளாக் டேட்டா சிக்னல் வரும், ப்ரோட்டோகால் சிக்னல் வரணும். அப்போது A2 கால்லேருந்து வரக்கூடிய சிக்னலும் ப்ளஸ் இந்த சார்ஜிங் ஐசி SW சார்ஜர் 6வது பின்னு ப்ளஸ் AC 41வது பின், அதாவது சிபியோட பின், இந்த 3மே கனெக்ட் ஆனால் இந்த சிக்னல் பாஸ் பண்ணி இங்கே கொடுத்தா தான் இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆனால் தான் டோட்டல் சர்க்யூட்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் இல்லைன்னா சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். அப்போது ஒரு கான்செப்ட் எடுத்துட்டால், ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் தான் பேட்டரி கனெக்டர் கான்செப்ட் எடுத்துட்டால் நம்ம இந்த விஷயத்தை ஃபுல்லாக முழுமையாக ஃபாலோ பண்ணால் தான் கண்டிப்பாக ப்ராப்பராக சார்ஜ் ஏற வைக்க முடியும், ஃபாஸ்ட் சார்ஜரோ ஸ்லோ சார்ஜர் ஏற வைக்க முடியும். அதேமாதிரி ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் முக்கியம். அப்போ ஒரு சார்ஜிங் சர்க்யூட் வேலை செய்யணும்னா அந்த VBAT லைன் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது மட்டும் இல்லை, VBAT கனெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம வந்து சார்ஜிங் ஐசிலையும் கனெக்ட் ஆகணும். அதுலேருந்து VBHO சிஸ்டம் வோல்ட்டோ LDO வோல்ட்டோ கிரியேட் ஆகணும். அப்போது பேஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டரி பாயிண்ட்டோட ப்ளஸ் மைனஸ் டெம்பரேச்சர் லைன், ஐடி லைன் ப்ளஸ் சென்ஸ் பண்ணுற லைன் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபியூல் கேஜ் செக்ஷன் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணணும். 5Gயில் கண்டிப்பாக ஃபியூல் கேஜ் செக்ஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். ப்ளஸ் அதுக்கும் மெயின் பவர் ஐசி சம்மந்தம் இருக்குது, ப்ளஸ் சார்ஜிங் ஐசி 2 சார்ஜிங் ஐசி இருக்குது இதில். அடுத்து மெயின் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக CPU வேணும். அந்த பின் டேட்டெலாம் கொடுத்துருக்கேன். இது காமன் கான்செப்ட். இது பொதுவாக ஒரு 5G மாடலில் எடுத்து தான் நான் சொல்லியிருக்கேன் நான். அப்போ இது என்ன மாடல், எல்லா மாடலும் காமனாக இருக்கா இல்லைன்றது நீங்கள் சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ இந்த விஷயங்கள் முழுமையாக நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியாக நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு செக்ஷனும் 5G மாடல் மட்டும் தெளிவாக நம்ம கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை 4G 5G மாடல் செக்ஷன் தனித்தனி செக்ஷனாக பார்க்கும்போது முழுமையாக நம்ம ஃபால்ட் இதில் இப்போ உதாரணத்துக்கு இதை சொல்லிவிட்டேன்.
இதில் எப்படி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறது விஷயத்தை நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து எப்படி இருக்குன்ற விஷயத்தை நோட்ஸ் எடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன பிரச்சனைக்குன்னா எல்லாத்தையும் தான் ஒன் பை ஒன் தேட போகிறோம் நம்ம. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், ஏதாவது ஒரு லைன் கட் ஆனாலும் ப்ராப்பராக சார்ஜரோ இல்லை செட்டு ஆன் ஆகாமல் கூட வாய்ப்பு இருக்கும். அதை எல்லோரும் புரிஞ்சுட்டு பண்ணால் டேரெக்டாக நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லைனையோ வேல்யூ ப்ளஸ் அதை ஆம்பியர் ரீடிங் என்ன மாதிரி எடுக்குன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி எந்தெந்த செக்ஷன் வேலை செய்யுதுன்றது உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ சர்க்யூட் எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். புது மாடல் வந்தாலும் கண்டிப்பாக சர்க்யூட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேரில் செஞ்சு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு தியரி நாலேஜ் ப்ராப்பராக எடுத்துகிட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த மாதிரி ட்ராக் இருக்குது, இந்த ட்ராக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக், எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெசிஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இது ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ இருக்குது. இப்போ மாஸ்பெட்டுக்குலாம் ஸ்விட்சிங் பண்ண எந்த மாதிரி ஸ்விட்சிங் பண்ணணும் தெரியணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு வந்து இப்போ ப்ரோட்டோகால் லைன் சொன்னேன் நான். இதில் வரக்கூடிய சப்ளை வோல்ட் எடுத்து டிவைட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அந்த ப்ரோட்டோகால் சிக்னல். அப்போ இந்த ரெசிஸ்டர் மிஸ் ஆனால் கூட இந்த செக்ஷன் வேலை செய்யாது. அப்போ இந்த CPU ரன் ஆகாது, அந்த சிக்னல் பாஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த சர்க்யூட்டை ரன் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்போ ஒவ்வொன்றுமே சென்ஸ் பண்ணுறதுக்கு தனி லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி வரும்போது அது எந்த மாதிரி டைப்பில் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஒவ்வொரு பின்னுக்கும் எப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு ஐசிக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ காமனாக வந்து ஐசி நம்பர்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல, ஐசியோட பால் டீட்டெயில் மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்போ இந்த பால் மிஸ் ஆனால் கூட இந்த சர்க்யூட் சென்ஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன லைன் இந்த ட்ரெயின் கட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்க்யூட் கனெக்ட் ஆகாது. அதனால் பேட்டரியோட சென்ஸ் லைன் கிடைக்காதனால இந்த சிக்னல் எல்லாமே CPUக்கு தான் போகும். எல்லா சிக்னலுமே CPU கனெக்ட் ஆகும். அப்போ முக்கியமான லைனை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணணும். அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். இப்போ காமனாக எந்த ஃபோன் எடுத்தாலும் இந்த கான்செப்ட் எதுவும் மாறப்படுறது கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். இதை பற்றி முழு விஷயங்கள் தெரியணும்னா நம்ம கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ்லையும் நீங்கள் இப்போ ட்ரெண்ட் வந்து வரக்கூடிய 5G ஃபோனுக்கு மட்டும் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you friends.